ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் கடையல். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பீக்கங்காய், ஒரு தக்காளி, காரத்துக்கு ஏற்றப்ப வரமிளகாய், தேவையான அளவு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நம்ம அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். பீக்கங்காவை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன வெங்காயமும் அந்த கருவேப்பிலை இதெல்லாம் போடணும். நல்லா போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் காய் போடணும். காயும் போட்டு நல்லா காயை நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா காய் வதக்கணும். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமே காய் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு லைட்டாக சின்னதாக இருக்கும், ஒரு இதாகும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு புளி போட்டுக்கணும். ஒரு 2 குட்டியாக 2 சின்ன பீஸு புளி மட்டும் போட்டுக்கணும். புளியும் போட்டு காய் நல்லா நமக்கு வேகணும் இல்லவா, அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா காய் கொதித்து காய் வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டவ் தண்ணி நல்லா சுண்டிடணும். நம்ம பார்த்திங்கன்னா காயும் தண்ணியும் சரிசமமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். அப்போ நம்ம கடைஞ்சாதான் நல்லா நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா துவையல் கடையல் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு மாதிரி. அதுக்கப்புறம் கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம சுடு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.